வேணாம், ஷெல்ஃப் லைஃப் குறைஞ்சா குறையட்டும். இந்த மாதிரியான ஒரு 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 வித்தியாசம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுக்கான யூஎஸ்பி தான். இது நான் பண்ணுற சர்வீஸுன்ற மாதிரி தெரியும், உண்மையே சர்வீஸ் தான். ஆனால் அந்த சர்வீஸ் வந்து எனக்கு ஒரு விற்பனையாக வந்து மாற்றும். ஸோ ஆண்டர்ப்ரனர் பாருங்கள், ரொம்ப வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து இன்னோவேட் பண்ணுவோம். நாங்கள் ஐஸ்கிரீம் சாண்ட்விச்னு ஒன்று கொண்டு வரோம், தேடுறோம் புது சாண்ட்விச் என்ன கொண்டு வரலாம். யூரோப்பில் வந்து ஐஸ்கிரீம் சாண்ட்விச்னு வச்சுருக்காங்க ஏற்கனவே. 2 பிஸ்கெட்டுக்கு நடுவில் ஐஸ்கிரீமை போட்டு இதுதான் ஐஸ்கிரீம் சாண்ட்விச்னு கொடுக்குறாங்க. அதை ஏன் ப்ரெட்டுக்கு நடுவில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறோம். சரியா? டெல்லியில் வந்து இந்த தவா கோஷ் ரொம்ப ஃபேமஸ். இங்கே சென்னையில் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா, தாஷா மக்கள் வந்தீங்கன்னா அங்கே தவா கோஷ் ஃபேமஸ். அதை ஏன் வந்து சாண்ட்விச்சில் கொண்டு வரக்கூடாது? காக்கராவில் ஏன் சாண்ட்விச் பண்ணக்கூடாது? முறுக்கில் ஏன் சாண்ட்விச் பண்ணக்கூடாது? எல்லாரும் முறுக்கு சாண்ட்விச் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி டிஃப்ரென்ஷியல் பண்ணுறது? ஸோ அந்த இன்னோவேஷன் பிஸ்னஸாக வந்து டேர்ன் அப் ஆகுது. நீங்கள் இது வந்து நீங்கள் உங்களோட எல்லா விஷயத்துலையும் வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து இன்வென்ட். இது எல்லாமே வந்து வேறு வேறு தான். சரியா? யோசிக்கிறது, உருவாக்குறது, இன்னோவேட் பண்ணுறது, இன்வென்ட் தான் இல்லாத ஒன்றை கொண்டு வருவாங்க. ஆண்டர்ப்ரனர்ஸ் தான் வந்து இன்றைக்கி ரைட் பிரதர்ஸ் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ். சரியா? அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். சாக் அவுட் த டிஃப்ரென்ஸ். இது யாருன்னு சொல்லணும் நீங்கள். சரியா? நம்ம இது வந்து மேக்கிங் மணி சேஞ்ச் த வேர்ல்டு. மேக் மணி யார் கேட்கல? பிஸ்னஸ் மேன் என்ன யோசிப்போன்னா, ஒரு தொழிலை தொடங்குவோம், நல்லா சம்பாதிப்போம்னு யோசிப்போம். ஆனால் ஆண்டர்ப்ரனர் என்ன யோசிப்பானா? உலகத்தையே மாற்றுவோன்னு யோசிப்பானா. சரியா? இது ஒரு குட்டி கதை. என்னன்னா ரைட் பிரதர்ஸ் கதை. சரியா? ரைட் பிரதர்ஸ் யார்? ஏரோப்ளைன். சரியா? இன்னொருத்தருக்கு அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. சரியா? ஏன்னா அவன் பிஸ்னஸ் மேன், இவங்க சேஞ்ச் த வேர்ல்டுன்னு யோசிச்சாங்க. ரைட் பிரதர்ஸு அவங்க பிஸ்னஸ் என்ன தெரியுமா? பேசிக்கா அவங்க சைக்கிள் ஷாப் வச்சுருந்தாங்க. என்ன வச்சுருந்தாங்க? சைக்கிள் ஷாப் வச்சுருந்தாங்க. சரியா? இன்னொருத்தர் வராரு, அவர் பேர் தெரியல, மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அவர் வந்து ஹார்வர்டில் படித்தவர். அன்றைக்கி அசைன்மெண்ட் அவருக்கு என்னென்னா, மனுஷனை பறக்க வைக்கணும். சரியா? எல்லாம் வந்து இந்த 1900 வந்து எல்லாம் வந்து எது நோக்கி போயிட்டுருக்காங்கன்னா, இன்னும் வந்து ஃப்ளைட் வரலை. இன்றைக்கி பார்க்குற மாதிரி ஃப்ளைட் வரலை. மனுஷனை எப்படியா பறக்க வைக்கணும், நேரத்தை வந்து வசப்படுத்தணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து அல்லாஹ் தஆலா எப்படி வந்து நேரத்தை வந்து வசப்படுத்தி கொடுத்தா, அந்த காற்றை வசப்படுத்தி கொடுத்தானோ, நம்மளும் வந்து இதை வந்து பண்ணணும். சோலமன் என்ன பண்ணாரோ, சுலைமான் தான் சோலமன்றாங்க. ஸோ என்ன பண்ணோம், நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் இருந்தது. பறக்க முடியுன்ற ஒரு விஷன் இருந்தது. எப்படி செய்யணும்னு இல்லை, ஒருத்தனை கூப்பிட்டு என்ன வேணால் செஞ்சுக்கும், உனக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறோம், என்ன மாதிரியா இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் தரும். மிஸ்டர் எக்ஸுக்கு அவன் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க ஸ்காலர்ஸ் கூப்பிட்டு ரிசர்ச் பண்ணி அது இது பண்ணுறான், ஒன்றுமே கிழிக்க முடியல. ஆனால் சைக்கிள் ஷாப் வச்சுருந்தவங்க, இவரோட அந்த மிஸ்டர் எக்ஸோட டீமில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் ஸ்காலர்ஸ், இன்டெலெக்சுவல்ஸ், இன்வென்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஃபண்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவங்ககிட்ட காசே இல்லை. அவனோட எக்யூப்மெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறா தெரியுமா? சைக்கிள் ஷாப்பில் அந்த மிஞ்சி இருக்கும்ல, அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி உடனே வாங்கி சிம்பிளாக வந்து ரெடி பண்ணுறான். இவன் டீம் மெம்பர்ஸ் ஸ்கூல் பக்கம் கூட தலை வச்சு படுத்த கிடையாது. யாரோட? ரைட் பிரதர்ஸோட டீம் மெம்பர்ஸ் வந்து அவன் சைக்கிள் ஷாப்பில் வேலை பார்க்குற பசங்க. சரியா? அவங்க ஒன்றும் பெரிய இன்வென்டர்ஸ் கிடையாது. ஆனால் இவங்க ஜெயிச்சாங்க. மிஸ்டர் எக்ஸ் ஜெயிக்கலை. இன்றைக்கி பேசவும் படலை. ஏன்னா மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு கிராஃப் போட்டார். என்ன கிராஃபு? ஃப்ளைட்டை உருவாக்குறோம், இங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து போனால் இந்த சார்ஜ் அந்த சார்ஜ், இதை எப்படி கமர்ஷியல் ஆக்குறது, எப்படி காசு ஆக்குறது. அவரோட எண்ணம் என்ன இருந்ததுன்னா காசு ஆக்குறதுன்னு இருந்தது. என்ன இருந்தது? அந்த விஷன் பாருங்கள். அந்த டிஃப்ரென்ஷியேஷனில் தான் நம்ம வந்து நிற்கணும். ஒருத்தர் காசு ஆக்கணும்னு பார்க்குறாரு, ஒருத்தர் வந்து மனுஷனை பறக்க வைக்கணும். செம்மையாக இருக்கும்ல, மனுஷன் பறந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த இன்டென்ஷன் ட்ரைவ் பண்ணி அவனை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்குது. ஆனால் இங்கே கமர்ஷியலைசேஷன் தான். அவன் எல்லாத்தையும் காசாக தான் பார்க்குறான். ஸோ இன்றைக்கி இவ்வளோ இன்வெஸ்ட் ஆகிடுச்சா, ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இது எப்படி இருக்குது, இனிஷியல் கேபிட்டல், ரன்னிங் கேபிட்டல், இப்படியே யோசிச்சு அவன் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, கண்டுபிடிச்சிட்டானே, அப்புறம் ஒரு ஈகோ வந்தது. அவன் போய் அங்கே வந்து அவனுக்கு இன்வெஸ்டராக மாறி இருந்தானா இன்றைக்கி அவனும் வந்து ஃபேமஸ் ஆகிருப்பான். ஆனால் வரலை. சும்மா இந்த டாப்பிக்குள்ளே போயிடும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் இதுக்கும் மார்க்கெட்டே உருவாக்கியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ரியலிஸ்டிக், மிஸ்டிக். சரியா? யார் ரியலிஸ்டிக்காக இருப்பான்? பிஸ்னஸ் மேன். சரியா? அவன் வந்து ரியாலிட்டி தான் பேசுவான். ஒரு கடையை போடுறோம், சிம்பிளாக வந்து துணி கடை வைக்கிறோம், துணி கடையில் வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க. பொருஷாக்கத்தில் இல்லை வந்து இப்போ வந்து பல்லாவரம் உருவாகிட்டுருக்கு, குரோம்பேட் உருவாகிட்டுருக்கு, இல்லை மதுரையில் ஒரு சென்டரில் ஒரு கடை போடுவோம். பக்காவாக ஒரு ப்ராக்டிக்கலான திங்கிங். இவன் வந்து காற்றுலேயே யோசிப்பான். எப்படி யோசிப்பான்? 100 கடை போடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது 100 கடை. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா 2014 நான் என் நண்பர்கள்கிட்ட, என் ஃபேமிலிக்கிட்ட போய் சொல்லும் போது எல்லோரும் சிரித்தாங்க.
எப்படி ப்ராக்டிக்கல். நான் சொன்னேன் இல்லை இது ஒரு 100 ஷாப்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி சொன்னால் நம்புவாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து அவங்களுக்கு அது நான் ஒரு மிஸ்டிக்கலாக தெரிஞ்சேன். இது வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனால பண்ண முடியும், நம்ம பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க. இல்லை, இன்டென்ட். அவங்க யோசிக்கும் போதே வந்து திங்க் பிக், மிஸ்டிக்கலாக யோசிப்பாங்க. பறக்க வைக்கலான்னு சொல்லி யோசிச்சாங்க, கமர்ஷியலைசேஷன். ஸோ அந்த திங்க் பிக் தான் அந்த மிஸ்டிக்கல். இன்றைக்கி அது கனவாக தெரியலாம், ஆனால் செஞ்சு முடிச்சப்பறம் எல்லோரும் வந்து அக்னாலேஜ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராடக்ட், செல் ப்ராடக்ட். யார் கிரியேட் பண்ணுவா, யார் செல் பண்ணுவா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சு. செல்லிங் வந்து பிஸ்னஸ் மேன் பண்ணுவான், இவங்க வந்து ஒரு ப்ராடக்டே கிரியேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ரைட் பிரதர்ஸ் கிரியேட் பண்ண அந்த ப்ராடக்ட் தான் இன்றைக்கி செல் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அவங்க தான் மார்க்கெட், அவங்க இனோவேட் பண்ணதான். ஐஃபோனுன்ற அந்த இனோவேஷன் வந்து டச் ஸ்க்ரீனை வந்து கொண்டு வந்து அவன் தான் இனோவேட் பண்ணான். இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணி வரலாம். அந்த மார்க்கெட்டை இனோவேட் பண்ணது யார்? ஐஃபோன் தான். ஐஃபோன் தான் இன்டர்நெட்டையும் மியூசிக்கையும் நேவிகேஷனையும் ஒரு ஃபோனில் கொண்டு வரலான்ற ஒரு கான்செப்டை முதல்ல கொண்டு வந்தது யார்? இந்தியாவுக்கு நோக்கியா மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் முதல்ல கொண்டு வந்தது அவன் தான். கீபேடையே தூக்கிடலாம். இன்றைக்கி நம்மளால் யோசிக்க முடியுதா? ஒரு காலத்தில் கீபேட் இல்லாமல் ஃபோனு அவன் திங்க் பண்ணான், எதுக்கு அன்னெசரி இதுன்னு. இன்றைக்கி வந்து திங்க் அஹெட். அவங்க அதை மிஸ்டேக்காக யோசிப்பாங்க, சரிங்களா? அவர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஐபாட் கொடுத்தோன்னே இல்லை இது இன்னும் சின்னதாக ஆக்கணும், இல்லை முடியவே முடியாதுன்னு சொன்னாலும் தண்ணியில் தூக்கி போட்டிருக்காரு. அங்கேருந்து தண்ணியில் அதில் பபிள்ஸ் வந்துருக்கு, காத்திருக்கு பாரு, சின்னதாக்குன்னு சொல்லி. இவங்கெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு கனவு உலகத்தில் ஒரு வித்தியாசமாக யோசிப்பாங்க. சிஸ்டம்லாம் ஏன் வந்து டப்பா மாதிரி இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி லேப்டாப்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அதோட திங்கிங்கோட ப்ராசஸ் வந்து இவர் தான். இன்றைக்கி எம்எஸ் வேர்டுன்னு பார்க்குறீங்களே, அது நமக்கு வந்து ரீச் ஆனது மைக்ரோசாஃப்ட் மூலமாக இருக்கலாம், ஆனால் திங்கிங் வந்து யாருதுன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து வித்தியாசமாக யோசிப்பாங்க. ஏன் அவங்க மட்டும் தான் யோசிக்க முடியுமா? நமக்கு கல்வி இல்லையா, நமக்கு அறிவு இல்லையா, ஒரு ஒரு திங்க் பண்ணுறதுக்கான ஒரு இல்லையா? திங்க் பண்ண முடியும் நம்மளாலையும். ஸோ நம்மளும் திங்க் டிஃப்ரெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் டீம், ஹையர் எம்ப்ளாயிஸ். பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவார்னா, ஒரு கடை ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் போது எனக்கு வேலை செய்கிறதுக்கு விற்பனைக்கு எதை எடுப்பார்? ஆட்கள் எடுப்பார், அவங்க வேலை செய்வாங்க, ஊழியர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டர்பிரனர் வந்து டீம் எடுப்பார். எனக்கு டீம் வேணும், நான் தனியாக ஓட முடியாது, எனக்கு வந்து கூட ஆள் இருந்தால் தான் நான் ஷேர் பண்ணிக்க ரெடி. அவன் வந்து பிஸ்னஸை ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருப்பான். பிஸ்னஸ் மேன் அப்படிலாம் இல்லை, 5000 10,000 உனக்கு சேலரி. இங்கேயும் அதே தான், 5000 10,000 சேலரி. அவன் சொல்லுவான், இவன் சொல்கிறது வித்தியாசம் தான். அதே சேலரி தான் இவனும் ஸ்டார்ட்டப்பாக இருப்பான், அதே 10,000 தான் கொடுப்பான். இவன் சொல்கிற முறை என்னென்னா, இந்த அவன் சம்பளம்மா, இது நம்ம டீம்டா, சம்பாதிக்கிறதுல முதல்ல உங்களுக்கு தானே நான் தருவேன். அதான் உண்மை. ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் முதல்ல வந்து நம்ம ரெண்டு சேலரி தான் கொடுத்துட்ருப்போம். ஆனால் சொல்லுவான், அந்த திங்கிங் இருக்கும், அந்த பிலீஃப் இருக்கும். இன்னொன்று என்ன பிலீஃப் இருக்குன்னா, வளரும் போது இவர் பிஸ்னஸ் மேன் கிட்ட வேலை செஞ்சால் 10 வருஷம் வேலை செஞ்சாலும் 5000 சேர்ந்தால் 6000 ஆயிருப்பாங்க. ஆனால் ஒரு ஆண்டர்பிரனர் கிட்ட வேலை செஞ்சால் 10 வருஷம் 15 வருஷம் கூட போனால் 10,000 சேர்ந்தவன் 40,000 80,000 சொல்லி அந்த உயர்வு கிடைக்கும். அவன் வந்து டீமாக நினைப்பான், நம்ம சம்பாதிக்கிறோம்ல, இதை ஷேர் பண்ணுவோம் என் டீமோட, இவங்கனால தானேன்னு சொல்லி அந்த பரந்த மனப்பான்மை இருக்கும். யாருக்கும் வித்தியாசம் பார்த்துங்க, பிஸ்னஸ் மேனுக்கும் இவன் என்னென்னா, நம்ம தானே பிஸ்னஸ் கிரியேட் பண்ணோன்னு சொல்லி யோசிப்பான் பிஸ்னஸ் மேன். ஆனால் ஆண்டர்பிரனர் இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணோன்னு சொல்லி யோசிப்போம், சரிங்களா? ஸோ இப்போது டிசைட் பண்ணிக்கிட்டீங்களா நம்ம என்னவா இருக்கணும்னு சொல்லி? என்னவா இருக்கணும்? கேட்கலையே. ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கணும். தொழில் முனைவோர். ஒரு தொழிலை வந்து அவங்க தான் முனைகிறாங்க, கொண்டு வராங்க. எல்லாரும் துணி கடை ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் ஆர்கானிக் பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க. அதில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? எல்லாம் ஹனி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஹவு டு டிஃப்ரென்ஷியேட், சரியா? எப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது? இந்த மாதிரியான திங்கிங் தான் வந்து இந்த க்ளோசிங் டைம் எனக்கு என்ன இல்லை இருக்குது 11:15. ஓகே. ஸோ அதை யோசிப்பாங்க. ஸோ இப்போது நம்ம 2 டிசிஷன் எடுக்கணும். ஹூ கேன் அட்வைஸ் யூ த பெஸ்ட் அபவுட் த பிஸ்னஸ்? யாருனால பண்ண முடியும்? அடுத்தது, விச் பிஸ்னஸ் ஆர் பிஸ்னஸ் மேன் இஸ் யுவர் ரோல் மாடல்? இந்த ஒரு இலக்கை வந்து நீங்கள் வந்து நிர்ணயிக்கணும். இன்றைக்கி ஒரு சாண்ட்விச் கடையை திறக்கணும்னா யார்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்பீங்க? என்கிட்ட கேட்பீங்க. துணி கடை திறக்கணும்னா என்கிட்ட வருவீங்களா? வர மாட்டீங்க. ஸோ தெரிஞ்சவங்கிட்ட போய் கேட்கணும், சரியா? இருக்கிறதுலே பெஸ்ட்டான நாலேஜ் கொடுக்கக்கூடியவன் யார்? ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீனை விட சிறந்த நாலேஜை கொடுக்க முடியுமா யாருனாலையும்? ஸோ ரப்பு ஒரு க்ரைட்டீரியா வைக்கிறான் பிஸ்னஸுக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு. என்ன க்ரைட்டீரியா வைக்கிறான்?
உங்களுக்கு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் இது வந்து நான் வந்து ஹலால் ஆக்கிட்டேன்றான். சொல்கிறானா இல்லையா? இட்ஸ் பர்மிட்டட் டு யூன்றான். அடுத்த லைனே என்ன சொல்கிறான், அந்த கண்டினியூஷனில் என்ன சொல்கிறான், உங்களுக்கு வட்டியை ஹராமாக்கினேன்றான். ப்ரொஹிபிட்டட், அந்த யூஷுவரி அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் லோனை வந்து உங்களை ப்ரொஹிபிட் பண்ணிட்டேன்றான். ஸோ பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் லோன். ஸோ வென் யூ கெட் இன் டு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் லோன், then it is not business, it is something else. It's something else. அது வேற ஒரு விஷயம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கிளாரிட்டியில் இருந்துடணும். பேசாமல் எம்ப்ளாயா ஸ்டூடெண்ட்டா வெட்டியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். சரியா? கடன்காரனாக வாழ்கிறது கூட அதை பற்றி பேசுவோம் பின்னாடியே. ஆனால் வட்டி கொண்ட ஒரு கடன்காரனாக வாழ்கிறத விட ஒரு இடத்துல வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கிளாரிட்டி வேணும். எனக்கு பெஸ்ட்டு நாலேஜ் கொடுக்க ரப்புல் ஆலமீனை விட பெஸ்ட் டைரக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ கோடு கிழிச்சாச்சு. அதை தாண்டி நம்ம ஒரு 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 அல்காரிதம் கிடையாது, ஒரு திங்கிங் கிடையாது. சரியா? ஸோ அதில் நம்ம வந்து ஒரு கிளாரிஃபை ஆயிடுவோமா? இங்கே ஒரு முடிவு எடுப்போம். இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக பண்ணணும், தொழிலே செய்ய வேணாம். சரியா? ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தொழில் செய்கிறது எப்படி, அதை பார்ப்போம். அடுத்தது வந்து நம்மளோட ரோல் மாடல் யார்? ஸ்டீவ் ஜாப்ஸா? யார்? ரசூல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்னப்பா? அவர் இன்ஜினியரா, டாக்டரா? அவர் யார்? அவர் ஹீஸ் அ ப்ராஃபட். ஓகே, ஹீஸ் அ லீடர், ஹீஸ் அ ஜென்ரல். பட் பை ப்ரொஃபஷன் என்ன அவர் தெரியுமா? வியாபாரி. இதோட பெஸ்ட்டான நீங்கள் தேடவே தேவையில்லை. அங்கே தேடுங்க. யார்கிட்ட தேடுங்க? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தேடுங்க. என்னன்னு சொல்லி, தொழில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி, பிரச்சனைகள் வரும் தொழிலில் அது எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி அவர்கிட்ட தேடுங்க. அடுத்தது சஹாபா தோழர்கள், நபி தோழர்கள் ரஜினதாலானோ, அவங்கக்கிட்ட தேடுங்களேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? அவர்கிட்ட தேடுங்களேன். ஹசரத் உஸ்மான் கிட்ட தேடுங்களேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் தேடணும். ஸோ நம்ம கிளாரிஃபை ஆகிடுச்சா? பிஸ்னஸ்னால் இதுதான். நம்ம ரோல் மாடல் யார்? ஏன்னா அவங்க பெஸ்ட்டு. அவங்க வந்து அதை செஞ்சு காட்டியிருக்காங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து மக்காவில் வந்து ஒரு செல்வந்தா வாழ்ந்தார். பரதேசியாக வந்து மதீனா நகரத்துக்கு ஹிஜ்ரத் பண்ணி மைக்ரேட் பண்ணி வராரு. திரும்ப ஒரு 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 பில்லியனராக டேர்ன் அப் ஆகிறாரு. ஹிஜ்ரி 1 வந்து டேர்ன் அப் ஆகிறாரு. எப்படி டேர்ன் அப் ஆனார்? ஏன் நம்ம வந்து அதை ரிசர்ச் பண்ண மாட்டோம்? ஏன் நம்ம படிக்க மாட்டோம்? எதோ படிக்கிறோம். அவரை பற்றி ஏன் படிக்கல நம்ம? அவர் எப்படி இந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருப்பார்? என்ன மாதிரியான பிஸ்னஸ் இவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க? ரொம்ப சிம்பிளுங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்டென்ட். ஒரு ஆண்டர்பிரினருக்கு முதல்ல என்ன இருக்கணும்? இன்டென்ட் இருக்கணும். என்ன மாதிரி இன்டென்ட்? இதுதானே, என்னால் முடியுமா, நான் ஜெயிப்பேனா, என்னால் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், இதை வந்து நான் வந்து ரூல் பண்ணுவேனா, இது திங்க் பண்ணுறதே இல்லை. முதல் 2லேயே நம்ம மாட்டிக்கிறோம். முடியுமான்றதில் மாட்டிக்கிறோம். அடுத்தது ஜெயிப்போமான்றதுல சந்தேகத்தில் மாட்டிக்கிறோம். இதை யோசிக்கிறோமா, நான் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன், அது தமிழ்நாட்டிலே டாப் வரப்போகுது, அந்த மாதிரி இன்டென்ட் இதாக இருக்கா? ஸோ இன்னமல் ஆமாலு பின் நியத், புகாரி ஷெரீஃபோட முதல் ஹதீஸ் என்ன சொல்லுது? உங்களுக்கு உங்களோட அனைத்து அமல்களும் உங்கள் நியத்தை பொருந்தியே இருக்கு. நீங்கள் எது ஆனோன்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறிடுறீங்க. சரியா? யூ கேன், என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஐயை மாற்றி போடுங்க. ஐ கேன் சொல்லுங்கள், ஐ வில் வின் சொல்லுங்கள், ஐ வில் ரூல் சொல்லுங்கள். முதல்ல இந்த இன்டென்ட்டை கொண்டு வருங்க. ஒரு டவுட்ஃபுல்லையே தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறது. இங்கே பிரச்சனையே அதுதான். என்னால் முடியுமா பை, எப்படி இருக்குன்னே தெரில போய், ஒரே பிரச்சனை போய் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி யோசிச்சா நீங்கள் தோல்வியை நீங்களே ஏற்றுக்கொண்டீங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதே என்னால் முடியுமா பைன்னு சொல்லி, அது என்னென்ன என்னால் முடியாதுன்னு மைண்டில் சொல்லிட்டு இருக்கேன். மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்கு? முடியாதுன்னு சொல்லி. முடியாதுன்னு நீங்கள் தீர்மானம் பண்ண அப்புறம் உங்களை யார் முடிய வைக்க முடியும்? அந்த வேலை நீங்கள் தான் செய்யணும். உங்களுக்கே ஒரு டவுட்டு, ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. சரியா? லாஹோல் விலாஹுவத்துன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து யார் உணவளிக்கிறவன்? யார்? நம்ம அனைவருக்கும் ரப்புன்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுங்க. சரியா? இன்னொன்று வந்து ஒரு கான்செப்டை சொல்கிறேன். எம்ப்ளாயி, ஆண்டர்பிரினர். சரியா? ஒரு எம்ப்ளாய்க்கு 10ஆம் தேதியான நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகை வந்து சம்பளமாக சேலரியாக வந்துடும். அஷ்யூர்டு. கடை ஓப்பன் ஆகுது, சுனாமி வருது, சிஎம் இறக்குறாங்க, என்ன ஆனாலும் அவனுக்கு அஷ்யூர்டாக ஒரு சேலரி உண்டு, அஷ்யூர்ட் சேலரி. ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இன்றைக்கி கடையை ஓப்பன் பண்ணுறான், இல்லை வந்து அவன் சேல்ஸ் ஓப்பன் பண்ணுறான், இன்றைக்கி என்ன சேல்ஸ் ஆகும்னு யாரால சொல்ல முடியுமா?
எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ ஏதோ ஆவோன்னு போகிறோம், ஏதோ ஆவோன்னு போகிறது தவக்குல் தோ அல்லலான்னு போகணும். இந்த இன்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ரசூல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, பரக்கத்து அதிவிருத்தி எதுக்கு அதிகம்னா வியாபாரத்துக்கு அதிகமாக இருக்குன்றார். வட்டியை கொண்ட வியாபாரம் இல்லை, வியாபாரம்னு சொல்கிறேன் நான், சரியா? வியாபாரத்துக்கு அதிகமாக இருக்குன்றார். ஸோ அதை நம்ம செய்ய போகிறோம், சரியா? ஒரு ஊழியன் 10,000 ரூபா வாங்கினாலும் நம்ம 100 ரூபா சம்பாதிச்சாலும் வியாபாரி, அதுக்கான பர்க்கத் அதிகம். பத்தலைன்னு சொல்லுவான் யாரு? ஊழியன். 100 ரூபா 1000 ரூபா இருந்தாலும் பர்க்கத்தாக இருக்கும், சரியா? ஸோ நம்ம நியத் பண்ண முடியுமா? நம்மளால முடியும்ன்றதை பண்ணலாம்ல. முதல்ல இந்த டிசிஷன் நம்ம வந்து கிளியர் ஆயிடணும். என்னென்ன என்னால் முடியும், இது நான் பண்ண போகிறேன்னு. ஒரே டவுட்டு, ஏபிசிடின்னு Z வரைக்கும் எழுதி வச்சுருப்பான். துணி கடை, மருந்து கடை, அது செட் ஆகலன்னா அந்த கடை, இந்த கடைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு பெருசாக போட்டு வச்சுருக்கீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே லட்சியம், ஆர்கானிக் பண்ணோம். நான் வந்து குக்கீஸ் பண்ண போகிறேன். அந்த குக்கீஸில் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகுறது? ஏபிசிடின்னு அந்த குக்கீஸை வந்து ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். குக்கீஸ் தோத்துச்சுன்னு சொல்லி அடுத்தது வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா குக்கீஸில் நிறைய பேர் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து ஜெயிக்கணுன்றது பார்க்கணும். ஸோ இதுதான் இன்டென்ட், சரியா? அடுத்தது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது? சைப்பாவோட நான் அசோசியேட் ஆகி வந்து நிறைய ப்ரோக்ராமுக்கு வந்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண ப்ரோக்ராம் வேறு அட்டன் பண்ணியிருக்கீங்களா? ஒருத்தர் வேறு, சரியா? தப்பாக சொல்லலை. என்ன பண்ணுவாங்கன்னா, தொழில் செய்யலாமான்னு சொல்லி ஆண்டாண்டுக்கு வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? விரைவில், அதிவிரைவில். அடுத்தது வந்து இன்றைக்கே அப்பா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் பை, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது கதைக்காகாது. பிஸ்னஸ் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம்? எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் சொல்லுங்கள்? சொல்லுங்கள், எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? அவ்வளோதான், டுடே. இப்போ ஆரம்பிக்கிறோம். இது போய் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு முடிவு பண்ணியாச்சு. சேல்ஸு, கடை போடுறது, இல்லை இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஆஃபீஸ் வைக்கிறது நாளைக்கு. ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு எங்கே முடிவு பண்ணியிருக்கோம், சரியா? அது முடிவு பண்ணாத யாராக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு வேலையை போய் பார்க்கலாம். சீரியஸாக சொல்கிறேன். இனி இப்போ முடிவு எடுத்துருங்க, நான் பண்ண போகிறேன் பிஸ்னஸ்ன்னு சொல்லி, சரியா? இப்போ பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துருங்க, எழுதுறீங்க, இதுதான் என் பிஸ்னஸ்ஸு. இது ஒரு கிளாரிட்டி வந்துடணும், சரியா? அந்த கிளாரிட்டியை நோக்கி போகணும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அஹமத் பாய் வந்து டிஃபர் ஆவார் என் விஷயத்தில். ஏன்னா அவரோட டாப்பிக்கில் பாதிக்கு மேலே நான் எடுத்துருவேன். எப்போவுமே நமக்குள்ளே உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் அதுதான். ஸோ இன்றைக்கும் நான் வந்து அவருக்கு முன்னாடி பேசுகிறதுனால சாரி பிரதர். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். வலிமா வந்து சுன்னத்தானது அவர்னால தான், சரியா? என்ன ஆகுதுன்னா, த பெஸ்ட் ஆஃப் சஹாபீஸை கூப்பிட்றாரு ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரிகள், முஹாஜிர்கள் ஜோடி சிக்கிறார். யூஆர் த பிரதர்ஸ்ன்றார், நீங்கள் சகோதரர்கள்ன்றார், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கங்கன்றார். ஸோ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு கிடைக்கிற சஹாபி வந்து, அன்சாரி சஹாபி வந்து த பெஸ்ட் ஆஃப் த மதீனாவாசிகளே பெஸ்ட்டான ஆள் கிடைக்கிறார். அவர் வந்து எந்த அளவுக்கு தாராளம்னா, என் சொத்துல பாதி, என் மனைவிமார்களை வந்து விவாகரத்து செய்கிற, நீ வந்து கட்டிக்கோ, அப்படி அந்த மாதிரி ஒரு சகோதரத்துவத்தை கொண்டு வந்து பொழிஞ்சோன்னே இவர் வந்து ஒரே வார்த்தை சொல்கிறார், அல்லாஹ் உங்களோட குடும்பத்திலையும் வியாபாரத்துலேயும் பரக்கத்து செய்வனாக, எனக்கு அங்காடி செல்வதுக்கு வழி காட்டுங்க, ஷோ மீ த வே டு மார்க்கெட். என்ன கேட்குறாரு அவர்? அங்கே உட்காந்துட்டு, சரி பை சம்மா இல்லை, நீங்கள் வாங்க உட்காருங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு அரை ஷோ மீ த வே டு மார்க்கெட்டுன்றார். அன்றைக்கி வந்து யூதர்கள் வந்து மதீனாவில் வந்து ரொம்ப வந்து டாமினேட் இருக்காங்க. அந்த மார்க்கெட் ஒன்று காட்டுறாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி ஜன்னத்து பகி இருக்குல்ல, அங்கே தான் அந்த மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் போய் வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுறேன். ஒரு குறுகிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரதேசியாக வந்தவங்க ஒரு மைக்ரேட் பண்ணி ஒரு நாட்டில் ரொம்ப பெரிய செல்வந்தர் மைக்ரேட் பண்ணி போகும்போது லைஃப் ஸ்டாக்கோ இல்லை வந்து அவரோட அசட்டும் கொண்டு போயிருக்க முடியாது, ஒரு ஹேண்ட்ஸம் கேஷ் கொண்டு போயிருக்கலாம். மைக்ரேட் பண்ணும்போது அந்த கேஷை வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நாள்லேயே பார்க்குறாங்க, சஹாபாக்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ரசூல்லா அந்த சபையில் இருக்கார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வராரு. வந்தோன்னே பார்த்தோன்னே வந்து ஒரு அழகிய வெள்ளை ஆடை ப்ளஸ் வந்து நறுமணத்தை வந்து பூசக்கூடிய டைப் வந்து அரபுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கரை படைக்கூட நினைப்போம், கரை படிணும்னு நினைப்பாங்க. அது கரை படிஞ்சால் நான் செல்வந்தன் சீமான்னு சொல்லி அர்த்தம். எவ்வளோ வந்து நறுமணம் ஹெவியாக இருக்கோ, எவ்வளோ கரை ஸ்ட்ராங்காக இருக்கோ, அவர் வந்து ஒரு பெரிய மில்லியனர் பில்லியனர்னு சொல்லி அதை பார்த்தே சொல்லிடலாம். ஸோ அங்கே வரும்போதே வந்து தூக்கலாக வராரு நம்ம ஆள். யார் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது பட்டையெல்லாம் பூசிட்டு வரும்போது அந்த துணியில் ஒரு அழகான அவருக்கு கூந்தல் இருக்கும், ஒரு ஜடை, பெண்களுக்கான ஒரு ஜடை போடுற மாதிரி ஒரு ஸ்டைல், அவர் ஒரு ஜடை ஸ்டைல் போட்டுட்டு ஒரு ஹேண்ட்ஸமாக வராரு. அவர் வந்து நின்னோன்னே ரசூலா பார்த்து ஒரு சிரிக்கிறார். என்ன சிரிச்சார்னு அவருக்கு தான் தெரியும். என்னடா இது,
நான் அசம்ஷன் தான். இப்போ தான் போனால் இப்போ எப்படி சேஞ்ச் ஆன, என்ன ஆச்சு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அல்ஹம்துலில்லாஹ் நிக்கா முடிஞ்சுதா? முடிஞ்சுது. என்ன கொடுத்தீங்க மஹரில்? ஒரு சின்ன தங்க கட்டி கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார். சரி ஓகே, எல்லாருக்கும் வந்து வலிமா கொடுங்கன்றாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் பேச்சு. ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி ஆச்சு? போரானே மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணார்? ஏதாவது யோசிச்சோமா? அவர் போயிருக்காரு. போகும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து பன்னீர், பால் சம்மந்தமான விஷயங்கள், யோகாட்டு கட்டி தயிர்னு சொல்கிறோம்ல, அந்த வியாபாரத்தை செஞ்சுருக்காரு ஸ்டார்டிங்கில். அது வந்து ஒரு சிறிய வந்து ஒரு 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 பண்டமாற்று முறை தானே, ஒரு சின்ன சின்ன லாபத்து ஈட்டு இருக்குது. அப்புறம் வந்து குதிரை வியாபாரம் செஞ்சுருக்காரு. இப்போ பாருங்க, இப்படி தான் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். ஒரு ஒரு அட்டென்ட் பண்ணுற வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ். ஆனால் வந்து இங்கே சொல்ல வந்து இன்டென்ட் அவருக்கு இருந்திருக்கு, நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு போயிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டார். சரியா? அடுத்தது வாட் நெக்ஸ்ட்? ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மார்க்கெட்டுக்கு போயாச்சு. அவர் நிலைமை யோசிங்க, மார்க்கெட்டுக்கு போயிட்டார், என்னத்தை செய்கிறது? சரியா? இப்போ நீங்கள் நான் உங்களை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, என்ன அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அடுத்தது காசே இல்லை, காசு இல்லாமல் எப்படி வந்து வியாபாரம்? காசு இருக்குது இல்லை, இல்லாதவங்க தான் நிறைய இல்லை, அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஸோ காசு இருக்கிறவங்கிட்டயே காசு போகுதுன்னு எல்லாருக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்குது. ஆனால் சொல்லுவாங்க, காசு இல்லாமல் வியாபாரம் செய்கிறவன் தான் ஒரு திறமையான வியாபாரின்னு சொல்லி, காசை உருவாக்குறவன் தான் வியாபாரின்னு சொல்லி. அது எப்படி உருவாக்கணும்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து ஸ்வாட்னு சொல்லுவோம். ஸ்வாட்னா என்ன தெரியுமா? ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். ஒரு தொழில் செஞ்சால் இதெல்லாம் பார்க்கணும். சரியா? சத்தியமாக பார்க்காதீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. இதெல்லாம் பார்க்கவே கூடாது. காசு இருக்குன்னு யோசிக்கக்கூடாது, எப்படி ஆரம்பிக்கணும்னு யோசிக்கக்கூடாது, எனக்கு டீம் இருக்காங்களா, என் காம்படிட்டர் இருக்காங்களா, அதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது. எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆப்ரேஷன் எப்படி செய்யணும், இதெல்லாம் சத்தியமாக யோசிக்காதீங்க. யோசிச்சிங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நானும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2014 நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிராண்டை கொண்டு வரணும்னு சொல்லி யோசிக்கும் போது, பாரு நான் ஃப்ரான்ச்சைசிங் பண்ண போகிறேன், 100 கடை ஆரம்பிக்க போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. சரியா? ஏற்கனவே வந்து 15 வருஷமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிற போய் கேட்டால் அவர் வந்து யோசிக்கிறார். ஹிஸ் ஜஸ்ட் திங்கிங், எப்படி இது செட் ஆகாது பாய் நமக்கு அப்படி இப்படின்னு. ஏன்னா வந்து அவர் ரிசர்ச் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட்விச்சஸ் உருவாக்கியிருக்காரு. எனக்கு அது பிடிச்சி போச்சு, வாங்க போய் சேர்ந்து செய்யலான்னா ரொம்ப யோசிக்கிறார். 2-3 நாள் போகிறார். 3ஆவது நாள் சொல்கிறேன், அண்ணா நீங்கள் வரீங்க இல்லையோ, நாளைக்கு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், இதே தொழில் தான், நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெசிபி, கற்றுக் கொடுக்கலன்னா நான் எனக்கு தோன்ற ரெசிபி பண்ண போகிறேன்னு சொன்னேன். இல்லை வாங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சேர்ந்து ஆரம்பித்தது தான் சாண்ட்விச் ஸ்கொயர். ஸோ அதை பற்றி வந்து டீட்டெயிலாக இன்ஷால்லா இன்னொரு நாள் பேசுவோம். ஸோ யோசிக்கல, டீம் இருக்கா இல்லையா, இல்லை ரெசிபி இருக்கா இல்லையா, அதெல்லாம் யோசிக்கல. ஒன்று செய்யணும், ஒன்று கிரியேட் பண்ணணும்னு ஒன்று திங்க் பண்ணியாச்சு, இறங்கியாச்சு. சரியா? முதல்ல வந்து இதெல்லாம் பண்ண அப்புறம் ஒரு குட்டி விஷயம் செஞ்சே ஆகணும். சரியா? ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கிறவன் இந்த 3 விஷயத்த வந்து செய்வான். என்னடா இது இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு வரானா, தொழில் செய்யணும்னு முடிவு செஞ்சிடணும், இறங்கிட்டு சைமல்டேனியஸாக உங்களுடைய ஸ்டூடெண்ட் வாழ்க்கையிலையோ எம்ப்ளாயி வாழ்க்கையிலையோ இதெல்லாம் செய்யுங்க. முதல்ல என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மாதிரி ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனத்துல் சூக்னு ஒன்று உருவாக்குனார் தெரியுமா? அதை பற்றி டேட்டா இல்லை, யாராவது கிடைச்சா கொடுங்க. சரியா? அது உருவாக்கியிருக்காரு, அதை அசைன் பண்ணியிருக்காரு. அது வந்து ஜூஸ் மார்க்கெட்டை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஃபுல்லாக வந்து முஸ்லீம்ஸ் கண்ட்ரோலில் ஒரு மார்க்கெட்டை கொண்டு வந்திருக்காரு. அந்த நாட்டை வந்து கையகப்படுத்தணும், எக்கனாமியும் எடுக்கணும்னு சொல்லி ரசூல்லா தான் ப்ராஜெக்ட் போடுறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட் ஹெட் யார்? எந்த வியாபாரி? ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அசைன் பண்ணுறது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறார், போங்க இது உங்களுக்கு அசைன்மெண்ட், ஃபுல் மார்க்கெட் காலி இடம், இங்கே தான் மார்க்கெட்டை உருவாக்கணும் அப்படின்னு எல்லாரும் கூட சொல்கிறார். அங்கே போய் வாங்கினா ஃபீஸபிள் இல்லை, வாங்க அப்படின்றார். ஸோ ஒரு கான்செப்டை உருவாக்கி கொடுக்குறாரு. அதை பற்றி டேட்டாவே இல்லை, நிறைய இல்லை, எதாவது கிடச்சி தான் கொடுங்க. ஸோ படிக்கணும், படித்தா நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அடுத்தது ட்ராவல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்? எந்த காலேஜில் இருக்கோம்? இல்லை இப்போ பேர் மாறிச்சு, பேஸ் அப்துல் ரஹ்மான். சரியா? அவர் வந்து ஒரு பயணி. சரியா? பயணி. நான் எல்லா வியாபாரிகளும் பெரிய லெவலில் சாதித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு பயணிகள். அது வந்து மன்னு மூசாவாக இருக்கட்டும், இல்லை இப்னு பத்தூத்தாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து குட் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் ட்ராவலர்ஸ். ஹவு? இது வந்து அருட்கொடையாக வந்து ரப்பே கொடுத்துறான், ஹஜ்ஜு செய்யறான்ல, அப்படியே போகும்போது ஹஜ்ஜு செய்யும் போது இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, ஆனால் வியாபாரம் செய்யலாமா கூடாதா? செய்யலாம். ஸோ ட்ராவல் பண்ணுன்றான். ட்ராவல் பண்ணி போனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, யூ வில் ஃபைண்ட் நியூ திங்ஸ். ஸோ அதை ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து டிஸ்கஸ். யாரோட? தெரியாதவங்க கிடையாது. எங்கள் அப்பா இருக்கார், அவர் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா இருக்கார். நீங்கள் வந்து வேற ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போகிறீங்க. அவருக்கு அதை பற்றி நாலேஜே இல்லைன்னா அவர் நம்மளை எப்படி பார்ப்பார்? மகனாக பார்ப்பார். என் தாய் எப்படி பார்ப்பா?
என் மகன் ஐயோ சேஃப்டியாக இருக்கணும், ரிஸ்கே எடுக்கிறான், அவங்கக்கிட்ட போனால் டிஃப்ரெண்ட்டாக துவா கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, டேய் வேலைக்கு போயிண்டா, ஃபாரினுக்கு போயிண்டா. ஸோ யூ வில் கெட் தட் கைண்ட் ஆஃப் அட்வைஸ் ஃப்ரம் தெம். பிகாஸ் தப்பு இல்லை, அவங்க வந்து உங்களை வந்து செக்யூர் பண்ண நினைக்கிறாங்க. கோ கெட் ரைட் அட்வைஸ். டிஸ்கஷன் வந்து யார் தொழிலில் இருக்காங்களோ அவங்ககிட்ட போங்க, ரிசர்ச் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதுதான் டக்கு டக்குன்னு போவோம். ஒரு தொழில் தொடங்குறதுக்கு 2 விஷயம் தேவை. இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து இனிஷியல் கேபிட்டலை கால்குலேட் பண்ணுறீங்க. இப்போ இறங்கியாச்சு, சரியா? இது 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 செய்யணும். இனிஷியலாக வந்து செட்டப்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அதெல்லாம் யோசிக்கிறீங்க. இன்னும் ஃபைனான்ஸ்க்கே வரலன்னு யோசிப்பீங்க. வர ஒரு இன்னொரு 5-10 மினிட்ஸில் முடிச்சிடறேன். இனிஷியல் கேபிட்டல். அடுத்தது ரன்னிங் கேபிட்டல். ரன்னிங் கேபிட்டல்னால் என்ன? ஒரு பிரேக் ஈவன் அனலைசிஸ் பண்ணணும். பிரேக் ஈவன் அனலைசிஸ்னால் ஒரு தொழில் தொடங்குறீங்க, கடை போட்டாச்சு, இல்லை ஒரு வியாபாரம் தொடங்கியாச்சு. ஒரு ஒரு எப்படி இது சேல்ஸ் ஆகும், சேல்ஸ் டார்கெட் வைக்கணும். செலவு இருக்குது, வருமானம் இருக்குது. செலவும் வருமானமும் ஒரே நிலையில் எத்தனை மாதத்தில் வரும்? 1 மாதத்தில், 6 மாதத்தில், 1 வருஷத்தில். ஒரு தொழிலுக்கு வந்து ஒரு மாதிரியான நேரம் இருக்குது. ஸோ அப்போ வரைக்கும் என்ன செய்யணும்? பை லாஸ் பை 3 மாதத்தில் சொல்லுவார், செம்ம லாஸ் பை, முடியல பை, க்ளோஸ் பண்ணிட்டார். ஆக்சுவலாக அந்த லாஸு கிடையாது, ரன்னிங் கேபிட்டல் வைக்காதது காரணம். அவர் அங்கே நடக்கிற சேல்ஸை வச்சு டர்ன் ஓவர் பண்ணோன்னு பார்க்குறாரு. இன்னொல்லாம் பண்ணுவாங்க. இந்த இனிஷியல் கேபிட்டலே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு போர்டு வச்சுருப்பீங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறோம், கடை வைப்பீங்க, ஒரு போர்டு வைப்பீங்க. அந்த போர்டோட காசை சேல்ஸ்லேருந்து எடுத்து கொடுப்பீங்க. இன்டீரியருக்கு பாக்கி வச்சுருப்பீங்க, ஸ்டாக் கரனுக்கு பாக்கி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் எதுலேருந்து கொடுப்பீங்க? உங்களோட மந்த்லி சேல்ஸ்லேருந்து கொடுப்பீங்க. இல்லை, ஒரு கிளாரிட்டி வேணும், பேப்பரில் ஒரு கிளாரிட்டி வேணும். என்ன கிளாரிட்டி? தொழில் தொடங்குறதுக்கு எவ்வளோ வேணும், அதை உயிர் வாழ வச்சு ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும். இந்த கேல்குலேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது, சரியா, ஃபைனான்ஸ், த பிட்டர் பார்ட். ஸோ ஃபைனான்ஸ் வந்து 3 விதமாக வந்து உருவாக்கலாம். சரியா? முதல் வந்து சேவிங்ஸ், அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ், பார்ட்னர்ஷிப். சேவிங் இப்போ முடிவு செஞ்சுட்டீங்க, கல்லூரி பருவத்திலேயே வந்து நான் வந்து தொழில் செய்ய போகிறேன்னு. இப்போலேருந்து சேமிக்க ஆரம்பிங்க. ஒரு 5 வருஷம் வேலை செய்கிறீங்களே, அப்போ சேமிக்க ஆரம்பிங்க. ஒரு குட்டி சேவிங். நீங்கள் எடுத்தோன்னா பெரிய நிறுவனம் தான் ஆரம்பிக்கணும்னு கிடையாது. அவர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கியாஸ்க்லேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த சின்ன கியாஸ்க்கு 1 லட்ச ரூபா தான் தேவை. 5 வருஷத்தில் 1 லட்ச ரூபா சேர்க்க முடியாதா? நம்ம என்ன கணக்கு போடுறோம்? 5 வருஷம் கழிச்சு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எல்லாம் முன்னாடி போயிடுவோம். நான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடணும், இப்போவே பண்ணிடணுன்றது தான் லோன் பேஸாக போய் விழுரும். இப்போவே ஏன் இப்போ பண்ணணும்? தவக்கல் தாளல தானே, அவன் தானே ரிசல்ட் தர போகிறான். நாளைக்கு பண்ணுவோம், செக்யூர் ஆகி நாளைக்கு பண்ணுவோம். அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ். நிறைய பேர் ஜன்சேவா போன்றவர்கள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பக்காவான ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்தது பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் என்னது? நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக போகலாம், ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக கொண்டு போகலாம். இல்லை வந்து ஒரு லட்ச ரூபா 5 பேர் சேர்த்து வச்சுட்டு நண்பர்கள், ஒருத்தர் வந்து தொழிலை பார்த்துக்கிட்டு 4 பேர் வேலை செஞ்சுட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ரன்னிங் கேபிட்டலை உருவாக்கலாம். ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் சம்பளம் எடுக்கக்கூடிய தகுதி வந்தால், அடுத்தது இன்னொருத்தருக்கு சம்பளம் எடுக்கக்கூடிய தகுதி வந்தால் அவர் வேலையை விட்டு வந்து ஜாயின் பண்ணலாம். இப்படி பண்ணலாம். ஆனால் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியது முதல் விஷயம் தான். பார்ட்னர்ஷிப்லேயும் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் வந்து சந்திப்பீங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக இருந்தாலும் லோனு தான். அதுக்கு வந்து என்னென்ன, ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தர் அமல்களே செய்யலைன்னா கூட வந்து ஜனாசா தொழு வச்சிருவார். ஆனால் கடன் இருந்தால் கேட்பார், கடன் இருக்கா, யாராவது ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கலைன்னா அதுக்கு ஜனாசாவே தொழு வைக்க மாட்டார். கடன் இல்லாமல் தொழில் செய்கிறது தான் நமக்கு வந்து சேஃப்டியான விஷயம். ஏன்னா அப்போ தான் நம்ம என்னென்னா, இந்த கடன்றது ஈஸி மணி, சேல்ஸ் பண்ண தோணாது. சரியா? நம்ம சேல்ஸ் பண்ணி வர்த்தகத்தின் மூலமாக, இல்லாத ஒன்றின் மூலமாக எப்படி தொழிலை வந்து உருவாக்கணும்னு பார்ப்போம். அடுத்தது வந்து சேல்ஸ் எப்படி செய்யணும், வியாபாரம். சரியா? இந்த 3 பாயிண்ட்டை வந்து பேசிக்ஸாக கொள்ளணும். இது வந்து நான் திரும்ப வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கிட்டே தான் போகிறேன். டிரான்ஸ்பரன்சி, நாமினல், நோ கிரெடிட். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து ஒரு 4 பாலிசி வச்சுருந்தார். அதில் முதல் பாலிசி என்னென்னா, அவர் வந்து நாமினல் ரேட்ஸ் ரொம்ப, இப்போ வந்து 100 திர்ஹத்துக்கு, அந்த கால்குலேஷன்லாம் உள்ளே போகலாம், டைம் இல்லை, அதனால போக முடியல. திர்ஹம் தினாருன்னு சொல்லி அந்த காலத்தில் கரன்சி இருந்தது. இப்போ யூஏக்கும் சவுதிக்கும் மாறிச்சு, ஆனால் ஒரே ஸ்டேட்டுக்கு ஒரே கரன்சியாக இருந்தது. அவர் என்ன பண்ணுவார்னா, 100 திர்ஹத்துக்கு வாங்கினா 101 திர்ஹத்துக்கு விற்றுருவார். அவர் வந்து ரொம்ப வந்து பதுக்க மாட்டார், அன்றைக்கே விற்றுணுன்னு பார்ப்பார். ரொம்ப நாமினலாக வைப்பார். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, லாபம் பெருசாலாம் வைக்க மாட்டார். அடுத்தது வந்து என்ன சொல்கிறது, நோ கிரெடிட். வாங்குகிற பொருளையும் வந்து கடனுக்கு வாங்க மாட்டார். 10,000 திரகம் கொடுத்துட்டு 1 லட்சம் திரமுக்கு பொருள் வாங்குறது. அடுத்தது வந்து அந்த உல்டாவா ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட வந்து அட்வான்ஸ் கேஷ் கொடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்துன்னு போகிறது. இதனால் என்ன ஆகுது, ப்ராக்டிக்கலாக பார்க்கணும், ரிலேஷன்ஷிப் கெடுது. அவன் வந்து இன்றைக்கி சரக்கு எடுத்துகிட்டு போயிடறான், நம்ம எடுத்துகிட்டு போயிடுறோம். நம்ம அவனை பார்த்து ஓடுறது, அவன் நம்மளை பார்த்து ஓடுறது. அதுக்கப்புறம் உன் பொருள் நல்லா இல்லைன்னு நொண்டி சாக்க சொல்கிறது, உண்மை சொல்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்கெயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அன்றைக்கே வந்து ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு முடிச்சுட்டு கேஷ் அண்ட் கேரியாக பண்ணிட்டு போங்க.
இது வந்து இம்ப்ராக்டிக்கலாக தெரியுது, எனக்கும் இம்ப்ராக்டிக்கல் தெரிஞ்சு, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஷோட 2014 ஆரம்பிக்கும் போது நானும் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக தான் இருந்தேன். 2015 ஒரு டிசிஷன் எடுத்தேன், நோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி. 2018 முடிய போது இன்ஷா அல்லாஹ் ₹1 என் தொழிலில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரியா? இப்போ நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்னா, இந்த நாமினல் ப்ரைஸிங்கான ஒர்க்கிங்கை நோக்கி போயிட்டு இருக்கேன். அடுத்தது நோ கிரெடிட், மேக்ஸிமம் நோ கிரெடிட்டை வந்து ராயல்ட்டிஸில் கொண்டு வந்துட்டேன், சேல்ஸில் கொண்டு வரதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த 3 பாலிசி ரொம்ப எழுதி வச்சுங்க. இது இல்லாமல் பண்ண முடியாதுன்னு கிடையாது, முடியும். இப்போ நீங்கள் சொல்லிங்க, நான் புதுசாக தொடங்குறேன், எப்படி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க? ரொம்ப நாமினலாக சார்ஜ் பண்ணுங்கள், இல்லை வந்து பேசிஸை சார்ஜ் பண்ணுங்கள். முதல்ல 2 கிளைண்ட் பிடிக்கிறதுக்கு அசலுக்கு வேலை செய்யுங்க, அசலுக்கு நஷ்டத்துக்கு வேலை செய்யுங்க, பாக்கெட்லேருந்து போட்டு வேலை செய்யுங்க, அந்த ரேட் யாரும் தர முடியாத மாதிரி வேலை செய்யுங்க. அப்போ என்ன வேணா, பை இது வந்து 10,000 rupees ஆகுது இந்த கன்சல்ட்டிங்க்கு, நான் வந்து உங்களுக்கு 2,000 தான் சார்ஜ் பண்ணுறேன், நீங்கள் அதை ஆனால் எனக்கு வந்து அட்வான்ஸாக தான் பே பண்ணணும். டெஃபினெட்லி பீப்புள் வில் பே யூனா. ஸோ 2 கிளைண்ட் கிடச்சிட்டாங்க, 3வது கிளைண்ட் கிட்ட 5,000 சார்ஜ் பண்ணுங்கள், 6,000 பண்ணுங்கள், உங்கள் நாமினல் ரேட்டுக்கு வாங்க. இப்படி உருவாக்குங்க. இதுக்கு பதிலாக வந்து 10 days கிரெடிட், 15 days கிரெடிட், அதெல்லாம் உடைங்க. நான் பெஸ்ட் ரேட் தரேன், மார்க்கெட்டில் இருக்கிறதுல பெஸ்ட் ரேட் தரேன், அதுதான் நாமினல் ரேட்ஸ். அடுத்தது இந்த ஸ்வாட் அனாலிசிஸ். இப்போ தான் பார்க்கணும், தொழிலை தொடங்கியாச்சு, காசை போட்டாச்சு, அப்போ பார்க்கணும் உட்காந்து, எல்லாம் சேல்ஸ் பண்ணியாச்சு, ஒரு 2 கிளைண்ட் வந்துட்டாங்க, அப்போ உட்காந்து பார்க்கணும் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட்ஸ் என்ன. சரியா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன பண்ணார்? பேர்ச்சப்பழம் வியாபாரத்தை செஞ்சார். மதினால போய் ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து சாரி பிரதர்ஸ், ஸோ ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து பேர்ச்சப்பழத்தை வாங்கி ரீட்டைலுக்கு விற்றார். வாங்கும் போது கேட்டார், இது எங்கே வாங்குற? சிரியா. இது எங்கே வாங்குற? தமஸ்கஸ். இது எங்கே வாங்குற? இங்கேருந்து வாங்குறோம், இங்கேருந்து எப்படி வாங்குறீங்க? நீங்கள் போய் வாங்குங்க. இல்லை லாட்ஸ் ஆஃப் ட்ரெட் ஆர் தர். இந்த பிஸ்னஸில் ஒரு ட்ரெட் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறேன். என்ன ட்ரெட்? நாங்கள் போய் வாங்கினா கிளைமேட் அதில் வந்து லாஸ் ஆகலாம் எங்கள் கூட்ஸ், இந்த சிரியாலேருந்து மதினா வர கேப்பில், இல்லை வந்து வழிப்பறி கொள்ளை நடக்கலாம். சரியா? அடுத்தது என்ன நடக்கும்? எங்கள் ஊழியர்கள் திடீர்லாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு சேஃபாக விளையாடணும்னு சொல்லி சிரியாக்காரனே இங்கே வருவான், இங்கே வந்து விற்பான், அவங்ககிட்ட வாங்கிப்போம். ஓ அப்படியா, சரி ஓகே, எல்லாம் கேட்டுக்கிறார். எல்லா ஊருக்கும் போகிறார், போயிட்டு ஒரு சர்வே பண்ணுறாரு, அந்த ரிசர்ச் பண்ணுறாரு, எந்தெந்த ஊரில் என்னென்ன ரேட் இருக்குது, லாஜிஸ்டிக் எவ்வளோ செலவாகும் கால்குலேட் பண்ணுறாரு. கால்குலேட் பண்ணிட்டு வராரு, பை இந்த ரேட்டுக்கு தரேன் எடுப்பீங்களா, இந்த ரேட்டுக்கு தரேன் எடுப்பீங்களா, எல்லாருக்கிட்டையும் ஆர்டர் எடுத்துட்டார். இன்னும் வந்து பேர்ச்சப்பழமும் வாங்கலை, ஒன்றும் பண்ணல. போய் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரெட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இதை தூக்கலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஒரு ஊரில் போய் சரக்கு கொண்டு வந்து இறக்கணுன்னே சொல்கிறார் அவர் ஊழியர்கிட்ட, இங்கே இவருக்கு இவ்வளோ அமிச்சிடு அவ்வளோ அமிச்சிடுறாரு. என்ன முடிஞ்சிச்சு? சரக்கு இறங்கினோடனே முடிஞ்சிச்சு. ஒரு திங்கிங் தான், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். அவர் ஆண்டர்பிரனர், பிஸ்னஸ்மேன் கிடையாது, வித்தியாசமாக யோசிக்கிறார். அடுத்தது வந்து லாஜிஸ்டிக், காஸ்ட் கட்டிங் பண்ணோம், நம்ம பெஸ்ட் ரேட் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? எல்லாம் வந்து இந்த பொருளை வந்து சிரியாலேருந்து கொண்டு வந்து அதில் என்ன இன்வால்வ் இருக்குது? எம்ப்ளாய்மெண்ட் இன்வால்வ் இருக்குது, லாஜிஸ்டிக் இன்வால்வ் இருக்குது. ஒரு ஒட்டகத்தில் கொண்டு வரணும், ஒட்டகம் வந்து வாடகைக்கு எடுக்கிறாரு. ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து இதான் டிரான்ஸ்ஃபார்ம், அடாப்ட், சேஞ்ச், கீப் மூவிங், ஃபோக்கஸ். இது பண்ணுறார். இது ஒரு தொழிலுக்கு தேவை. நீங்கள் அப்படியே வந்து ஒரு 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 ரொட்டீன் ஒர்க்குக்கு போயிட்டீங்கன்னா வேலைக்காகாது, மாறிடணும், நோக்கியா மாதிரி காணாமல் போயிடும், மாறணும். எப்படி மாறுறாரு? அனலைஸ் பண்ணுறாரு, இன்னும் காஸ்ட் எப்படி கட் பண்ணலாம். நம்ம ஓன் ஒட்டகத்தை வாங்குறாரு, ஓன் ஒட்டகத்தை வாங்குறாரு. இந்த ஒட்டகம் காலியாக போகுது, என்ன பண்ணலாம்? லாஜிஸ்டிக் செலவை ஃபுல்லாக வந்து இங்கேருந்து ஏதாவது பொருள் அனுப்பி அதை கவர் பண்ணுறாரு. ஸோ அந்த பேர்ச்சப்பழம் ரேட் வந்து சிரியாவில் என்ன கிடைக்குதோ அதே வந்து மதினால ரேட் கிடைக்குது. ஸோ அவரோட பெஸ்ட் ரேட் இல்லை, அவர் மார்க்கெட் மொனாபொலியை வந்து உருவாக்குறாரு. அந்த பாலிசி இருக்குது, லெஸ் மார்ஜின், டிரான்ஸ்பரன்சி மிஸ் பண்ணிட்டேன். பேர்ச்சப்பழம் அழுகி இருந்ததுன்னா இந்த கூட அழுகி இருக்குன்னு சொல்லிடுவார். ஒரு குதிரை ஒருத்தர் வாங்க வரும்போது 700 திரஹம், இதோட வால் இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இருக்குது, குறைங்கன்னு சொல்லிட்டு இவரே ஒருத்தன் 1000 திரஹமுக்கு வாங்க வந்தார்னா அது 300 ஆக்கிடுவார். எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை அமிச்சாலும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கடையில் வந்து தைரியமாக வந்து வாங்கிட்டு வரலான்ற ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறாரு. இந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணலாம். நீங்களும் பாய்கிட்ட வியாபாரம் பண்ணாருன்னா வந்து உண்மையாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும், அவர்கிட்ட நம்பி அனுப்பலான்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கண்ணை மூடி வர ஆரம்பிக்கும். இது நம்ம இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போது ஸ்டார்டிங்கில் சேலஞ்சிங்காக இருக்கும், கொஞ்சம் வந்து காலர் பிடிக்கிற மாதிரி இருக்கும். யஹூதிகள் வந்து ரசூலுல்லாஹி காலரை பிடிக்கிற நிலைமைக்கு போயிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கூட நடக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி போகும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அதோட ஒரு ஒரு சுவை டேஸ்ட் வரும் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு வந்து அது இதமாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். அல்லாஹ் சொன்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ரசூலுல்லாஹ் எப்படி பண்ணாரோ அப்படி பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு நிம்மதி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து அடுத்த கட்டம். ஸோ லாஜிஸ்டிக் என்ன பண்ணுறாரு? கவர் பண்ணுறாரு. அடுத்தது ஒட்டகத்துக்கு வந்து உணவு அளிக்கணும், அதுக்கு செலவாகுது. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஃபார்மிங் ஆரம்பித்து அதுக்கு வந்து தீவனத்தை போடுறாரு. ஏன்னா நம்ம சிரியாவில் பேர்ச்சப்பழம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் யூனிட்டை போடுறாரு. இதை அப்படியே உங்கள் தொழிலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் அப்படியே காப்பி பண்ணலாம். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அடாப்ட், சேஞ்ச், ஃபோக்கஸ்ட். ஆனால் பேர்ச்சப்பழம் தொழிலை விட்டு அவர் ஓடிடல.
நான் அதை சொன்னதான், ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கேன், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஞ்சம் டைமில் வந்து 5லேருந்து 10 வருஷம். எவ்வளோ வருஷம்? 5லேருந்து 10 வருஷம். இன்றைக்கி நீங்கள் எடுத்துங்க, நேற்று பேசுனாங்களே ப்ரொஃபஷனலான எல்லாரும் வந்து எவ்வளோ வருஷங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. புகாரியாக இருக்கட்டும், அது ஒரு லெஜெண்ட்ஸாக க்ரியேட் ஆகிறதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் டிகேட்ஸ் தானே. நம்ம நைட்டோட நைட்டாக வந்து எப்படி பண்ண முடியும்? இது நான் ரஜினிகாந்த் படமா சைக்கிள் ஓட்டிக்கிட்டே அப்படியே முடியாது. பி ப்ராக்டிக்கல். சரியா?